வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், வணக்கம். நல்லா இருக்கு சார். இப்ப சில விஷயங்கள் நடைபெற்று இருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், திரு ராகுல் காந்தி போட்டியிட்ட 2 தொகுதிகளில் ஒன்றான வயநாட்டுல அவர் இப்ப ராஜினாமா செய்ய போறார். அந்த தொகுதியில பிரியங்கா காந்தி போட்டியிட போவதா ஒரு செய்தி வருது. இந்த சூழ்நிலையில மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாகவும் ஒரு செய்தி வருது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கார் நம்ம ப. சிதம்பரம் தான். ப. சிதம்பரம் இந்த கடந்த வியாழக்கிழமை என்று கல்கத்தாவில் சென்று முதல்வர் மம்தாவை அவரோட அலுவலகத்தில் சந்திச்சு நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். அதாவது இப்ப என்ன காங்கிரஸ் தரப்பில முயற்சி என்னன்னா, மேற்கு வங்காளத்துல கடுமையா போட்டி கொடுத்தாங்க மம்தா. அவங்க இந்திய அலைன்ஸே கிடையாதுன்ட்டாங்க. அப்படி இப்படி அந்த மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் கொடியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரே தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி. அவரை எப்படியா தோக்கடிக்கணும்னு மம்தா நம்ம கிரிக்கெட்டர் யூசுப் பட்டான அந்த பரம்பூர் தொகுதியில நிப்பாட்டி இப்படி இப்படி அதீர் ரஞ்சன் சௌத்ரியை தோத்துட்டார். ஆனா அவரோட பரிதாப கதையை கேளுங்க. காங்கிரஸுக்காக ஒரே தலைவர் ஒரே முகம். காங்கிரஸோட மேற்கு வங்காளத்துல கடந்த 10 ஆண்டு காலமும் உதவ வாங்கிட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு தலைவரை இருந்திருக்கிறார் இதுவரை அதீர் ரஞ்சன் சௌத்ரி. இவரை லோக்சபால கட்சி தலைவராக கூட ராகுல் காந்தி போட்டார். ஆனா 2024 லோக்சபா தேர்தலில் பிரச்சாரம் பண்ண கூட வரல காங்கிரஸ் பெருந்தலைவர்கள்லாம் டெல்லியில இருந்து. ஏதோ கர்கே வந்துட்டு போனார வழிய. காரணம் என்னன்னா, மமதாவை நம்ம ஆண்டகனைஸ் பண்ணிக்க கூடாது, மமதாக்கு கோபம் வந்துடக்கூடாது. அதனால தான் மமதா என்னெல்லாமோ சொன்னாங்க. இந்திய அலையன்ஸே கிடையாது, தேர்தலுக்கு பிறகுதான் வரும், நான் வெளியிலேருந்து தான் சப்போர்ட் பண்ணுவேன், அப்புறம் பார்த்துக்கலாம், இது மாத்தின்னு வேற இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் காங்கிரஸ் தரப்புலேருந்து மேலிடத்துலேருந்து என்னென்ன ஜெயராம் ரமேஷா இருக்கட்டும், கர்கேவா இருக்கட்டும், இல்ல அப்படி இல்லை, மமதா ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிகளுக்காக, அப்படி இப்படின்னு அவங்கள இது பண்றதுலயே இருந்தாங்க, தாஜா பண்றதுலயே இருந்தாங்க. இப்ப கடைசியாக பாருங்க, அதீர் ரஞ்சன் சௌத்ரி எப்படியாவது தோக்கடிக்கணும்னு சொல்லி தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடித்த பிறகு காலில் குத்தின முள்ள நாத்துற மாதிரி முள்ள எடுத்து வெளில தூக்கி போட்டு காங்கிரஸ் இப்ப மமதா கிட்ட போய் நின்று நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும், நம்ம இது பண்ணணும்னு போய் ப. சிதம்பரம் ஒரு பெரிய தகவல் எடுத்துட்டு போயிருக்காரு மமதா கிட்ட. அதுல என்னன்னா, நீங்க ஒரு மெசேஜ் காமிக்கணும், அதாவது எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்குது, அந்த யூனிட்டி மெசேஜ் காமிக்கிறதுக்காக நம்ம அங்க போகலாம், நீங்க வாங்க வயநாடுல இது பண்ணுங்க. ஏன்னா இப்ப வயநாடுல என்ன முக்கியத்துவம், என்ன பிரியங்கா காந்தி நிக்க போறாங்க, கேண்டிடேட்டா அறிவிச்சாச்சு. ராகுல் காந்தி 2 இடத்துல ஜெயிச்சாரு, ஒன்னு ராய்பரேலி, இன்னொன்னு வயநாடு. வயநாடு தொகுதியை விட்டுட்டாரு. விடும்போது என்ன சொன்னாரு, இது பாருங்க, நானே என் தங்கச்சி பிரியங்கா எப்படின்னா பை 1 get 1 ஃப்ரீ. ராய்பரேலிக்கு நாங்க 2 பேரு, வயநாடுக்கு நாங்க 2 பேரு. ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அதனால நான் ராய்பரேலியில, என் தங்கச்சி பிரியங்கா வயநாடுல இருந்து நிற்க போறாங்க. வயநாடை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா 56லேருந்து 60% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. சில சட்டசபை தொகுதியில் பாத்தீங்கன்னா 70% கூட போகுது. இதுல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் முழுமையாக ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க பிரியங்கா காந்தி. இஸ்லாமியர் ஓட்டு பலத்துல மமதா தொடர்ந்து மேற்கு வங்காளத்துல ஜெயிச்சுட்டு வராங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள்லயும் அவங்க மமதாக்கு என்னன்னா, இஸ்லாமியர்களோட இன்ட்ரெஸ்ட், இஸ்லாமியர்களோட கவலைகள், துக்கங்கள் எல்லாத்தையும் மமதா தான் பண்றாங்க அப்படின்னு தன் இமேஜை பில்டப் பண்ணி மேற்கு வங்காளத்துல அதுலயே ஜெயிச்சுட்டு வராங்க. ஏன்னா மேற்கு வங்காளத்துல 30% உங்களுக்கு இஸ்லாமியர்கள், அந்த ஓட்டு 30 வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஆரஞ்சு சோள மாதிரி வந்துருச்சுன்னா பாக்கி நீங்க ஒரு 10% சேர்த்து 40% ஜெயிச்சிடலாம். இதுதான் மமதாவோட ஸ்டாண்டு. ஆனா அதீர் ரஞ்சன் சௌத்ரி பாருங்க, அவர் மதசார்பற்ற அரசியல் தான் இத்தனை நாளா கடைபிடிச்சிட்டு இருந்தார். அவர் பரம்பூர் தொகுதியிலையும், முர்ஷிதாபாத் பரம்பூர்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள தொகுதி, அது பங்களாதேஷ் பார்டர் கிட்ட இருக்கிற தொகுதி. இவருக்கு எதிர்த்து ஒரு இஸ்லாமியர் கேண்டிடேட்டை போட்ட உடனே அவர் தொகுதியிலேயே இவர் நிறைய வேலை செஞ்சிருக்காரு தன்னோட கான்ஸ்டிடுவன்சில இருந்தும் ஒரு யூசுப் பட்டான் மாதிரி ஒரு இஸ்லாமிய கிரிக்கெட் வீரரை போட்ட உடனே
அங்க இருக்கிற கான்ஸ்டிடுவன்சில பாருங்க ஓட்டெல்லாம் அங்க ஷிஃப்ட் ஆச்சு, இவரை தோக்கடிச்சிட்டாங்க. அங்க மதசார்பற்ற அரசியல் என்ன ஆச்சு? அந்த மதசாரியல்வற்ற ஒரு குறிப்பிட்ட மத தலைவருக்கு தான் நம்ம குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவருக்கு தான் ஓட்டு கொடுக்கணும்னு மாறி போயிடுச்சு. இதனால தான் அதிர் ரஞ்சன் சௌத்ரி தோத்து போனார். தன் கட்சியை அம்போன்னு போனா பரவாயில்ல, நம்ம தலைவர் போனா பரவாயில்ல, நமக்கு தில்லியில திருப்பி ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரப்போறது என்று நம்பிட்டு இருக்கு காங்கிரஸ் தலைமை. அதாவது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இப்ப ப. சிதம்பரம் போல தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது என்னது இப்படி ஆயிப்போச்சு இந்த 2024 தேர்தல், நம்ம தான் ஜெயிச்ச மாதிரி எல்லாரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இருப்பது யார் பிரதமரா திருப்பி வந்தது மோடி. அதே எல்லா அவர்கள் அமைச்சர்களும் திருப்பி வந்துட்டாங்க. அதே இலாக்கா முன்கூடியே செயல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு. இந்த டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியும் சரி, ஜனதாதள் யுனைடெட் கட்சி, நிதிஷ்குமார் கட்சியெல்லாம் நம்ம எவ்வளவு கூப்பிட்டு பார்த்து எவ்வளவு லாலிபாப் காமிச்சும் அவங்க வரல. காரணம் கணிதம் அப்படி இருக்குது, அரித்மெட்டிக் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த சைடுக்கு 295 இருக்கும் பொழுது அங்க 240 தான் வருது. இவங்க உடஞ்சி அந்த பக்கம் போனா கூட அவங்களுக்கு உடனே 272 தாண்டாது. அதுல இருக்கிற இந்த நிலைமையை பார்த்துட்டு முதல்ல இவ்வளவு கொண்டாடிட்டு இப்ப என்ன தோணுது, என்னையா நம்ம நினைச்சோம் நம்ம தான் ஜெயிச்சோன்னு பார்த்தா நம்ம தான் தோத்துருக்கோம், நமக்கு ஒன்றும் இந்த ஆட்சி வர மாதிரி இல்லையே. ஆனா பிஜேபி பாருங்க, அவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு தோத்த மாதிரி இருந்தது. ஆனா ஆட்சி அவர் சீக்கிரமாக ஒரு கூட்டாட்சி அமைச்சிட்டாரு பிரதமர். அமைச்சிட்டு அவர் பண்ற காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது காங்கிரஸுக்கு உள்ள ஒரு அதிர்ச்சி. என்னது ஒண்ணுமே மாறலையே, 2024 பிறகு அவர் 3வது இது ஆரம்பிச்சிடுத்து, 3rd term. அதனால காங்கிரஸ் என்ன நினைக்குது, இது ஜாஸ்தி நாள் ஓடாது. அவங்களே சொல்லிக்கிறாங்க 6 மாசம் ஓடாது, 1 வருஷம் கூட ஓடாது. இவங்களுக்கெல்லாம் இந்த நாயுடுக்கெல்லாம் இனிமேதான் புரிய வரும். சந்திரபாபுவா இருக்கட்டும், நிதிஷ்குமார் இருக்கட்டும், மோதினா என்ன, மோதி ஆட்சினா என்னன்னு புரிய வரும். அடுத்த வருட வாக்குல அவங்க கிளம்பிடுவாங்க. அப்ப கிளம்பும் போதே பிஜேபின்னு சில பேர் அதிருப்தி ஆவாங்க. அதுக்காக நம்ம திட்டம், ஒரு சதி திட்டமா ஆல்ரெடி தயார் செய்யறாங்க. அந்த சதி திட்டத்துல மமதா ரொம்ப தேவை. அவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா, வேற ஒண்ணும் இல்லைங்க. சேத்துராமன் என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி சும்மா இருக்காது. இப்ப ஆட்சியில வந்து உட்காந்துறாங்க, முள்ள மமதா சப்போர்ட்டையும் வாங்கிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்றது? அதை தடுக்கிறதுக்காக மமதா இப்போதைக்கு போக மாட்டாங்க. அது நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். காரணம், மமதாக்கு திருப்பி 2026 சட்டசபை தேர்தல் வருது. எப்ப தமிழ்நாட்டிலையும் கேரளத்திலையும் வரும் பொழுது மேற்கு வங்காளத்திலையும் வரும். அந்த சட்டசபை தேர்தல் முடிகிற வரையில் அவங்க இஸ்லாமியர் ஓட்டுக்கு பயந்துட்டு பிஜேபி கிட்ட போக மாட்டாங்க. போட்டா அப்புறம் இஸ்லாமியர் ஓட்டு போடுமோன்னு ஒரு பயம். அந்த பயத்துல அவங்க இருக்காங்க. ஆனா காங்கிரஸுக்கு என்னன்னா, மமதா நம்ப முடியாது. மதில் மேல இருக்கிற பூனை, இந்த பக்கம் மீன் கிடைக்கணும் இந்த பக்கம் குதிக்கும், அந்த பக்கம் முட்டை கிடைக்கணும் அந்த பக்கம் குதிச்சிடும். அதனால மமதாவை எப்படியாவது பப்ளிக்கா பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணலான்னு. இதுல இன்னொரு பெரிய ரகசியம் சேத்துராமன் என்னன்னா, மமதாவுக்கு துளி கூட பிடிக்காது ராகுல் காந்தி. அது உங்களுக்கு 2014 தேர்தல் எதிர்கட்சிகள், அதாவது காங்கிரஸ் தோல்வி அடைந்த பிறகு பிரதமர் மோடி முதல் முறையா வந்த போது மமதா சொல்ல ஆரம்பிச்சா, இங்க பாருங்க காங்கிரஸ் இனிமே லீட் பண்ண முடியாது எதிர்கட்சிகளை, இந்த சின்ன கட்சிகளை விட்டுருங்க, மாநில கட்சிகளை விட்டுருங்க போய் ஒரு தரம் போய் சோனியாவை சந்திச்சாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா சொல்றேன். 2016 சோனியா காந்தி சந்தித்து 14 நடந்தது, 16க்கு போனாங்க. சந்திச்சு சொன்னாங்க, இனிமே காங்கிரஸ் பின் சீட் எடுக்கணும், காங்கிரஸ் ஷுட் டேக் பேக் சீட். அது சொன்ன போது சோனியாவுக்கு கோபம் வந்துருச்சு. சோனியா என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி நீங்க ப்ரொபோசலை கொண்டுறீங்க மமதா, காங்கிரஸ் இல்லாத எதிர்கட்சி என்ன எப்படி ஆட்சி வரும், காங்கிரஸ் தான் மெயின் ஃபல்க்ரம். பட் மமதா சொன்னாங்க, இல்ல ராகுல் காந்தியாலலாம் சரியா மேனேஜ் பண்ண முடியலன்னு அப்படி ஒரு லைட்டா சொல்லி பார்த்தாங்க. சொல்லி பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, சோனியாவுக்கு இன்னும் கோவம். இத்தனை நாள தம்ம முக்கின்னு இருக்கிற காரணம் தம் பையனை அங்க உட்காந்து வைக்கணும். இங்க என்னன்னா பையனை நாத்திட்டு எதிர்கட்சி ஆட்சினா என்ன, அப்போ 16 சொல்றேன்னா. அதுல இருந்து ராகுல் காந்தி ஆக்டிவ் ஆனதுல இருந்து பாருங்க மமதாக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ராகுல் காந்தி நடத்தின யாத்திரை, பாத யாத்திரை முதல் முறையாக மேற்கு வங்காளத்துல வந்த போது அதுல கோஆபரேட்டே பண்ணல பாருங்க. முதல் முறையில் இப்ப 2ஆம் தரம், சாரி நான் சொல்லுது தப்பு, 2ஆம் தரம் இப்ப வந்த பொழுது, அதாவது பாரத் ஜோடோ நியாய
நியாயத்துக்காக வந்த 2வது யாத்திரை மேற்கு வங்காளம் வந்தபோது மமதா உள்ளே அலோவ் பண்ணல. மீட்டிங்லாம் கூட அலோவ் பண்ணல ராகுல் காந்தி. அவ்வளோ மேல ராகுல் காந்தி மேல கடுப்பு. காரணம் என்ன? ராகுல் காந்தி மாதிரி தலைவர்கள் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சியோட நிலைமை இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஆனா இவர் சிதம்பரம் என்ன இது பண்ணிட்டு போயிருக்காருன்னா, எப்படியாவது மமதாவை வயநாடுல வாமா நீதான் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு பிரியங்காவுக்கு பேசுற மாதிரி பண்ணிட்டா, ஒண்ணு வயநாட்டுல இஸ்லாமியர்களுக்கு பரம குஷி ஆயிடும். நம்ம மேற்கு வங்காளத்தில் இஸ்லாமியர்களுக்காக இவ்வளவு அன்புடன் செயல்படும் நம்ம அம்மா மமதா இங்கேயும் வந்துட்டாங்க. அது பண்ணி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணலாம்னு சிதம்பரம் இது பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொபோசல் எடுத்துன்னு போனார். மமதா ஒத்துணுங்களா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த இதுல எனக்கு கல்கத்தாவிலேருந்து தகவல் வந்த பிறகு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நேரம் இருக்குது. ஏன்னா இன்னும் வயநாடை எலெக்ஷன் கமிஷன் இடைக்கால தேர்தல் எப்ப வைக்க போறதுன்னு பொறுத்து இருக்கு. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, இது பெரிய பிளான். ஆனா இந்த பெரிய பிளான்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, காங்கிரஸ் தன் கட்சிக்காரங்களையே அம்மோன்னு விட்டுறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தை பொறுத்து மட்டும் காங்கிரஸ் கட்சி தன்னோட அலுவலகத்துல பூட்டு போட நிலைமைக்கு தயாராயிடுச்சு. இதற்கு இடையே பாருங்க, இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பிஜேபி தரப்பில் இருந்து இதுவும் நான் அதிகாரப்பூர்வமா கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க அதீர் ரஞ்சன் சௌத்ரிக்கு. நீங்க மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் கட்சியில இருந்தாலும், எங்களுக்கு எதிர்கட்சிகளாக பார்லிமெண்ட்ல போனதை செயல்பட்டாலும் உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. உங்களை தோக்கடிச்சது மமதா. அண்ட் அவங்க உங்களை தோக்கடிக்கிறது இல்ல, காங்கிரஸ் தலைமையை சேர்ந்து கை கொடுத்துருக்கு. அதனால எங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களை ராஜ்யசபா எங்கேயா கொடுத்து உங்களை நாங்க மேற்கு வங்காளத்துல, ஏன்னா முர்ஷிதாபாத் அந்த பெல்ட்ல பிஜேபிக்கு பெரிய தலைவர் கிடையாது. இப்ப தென் வங்காளத்துல பாத்தீங்கன்னா சவுத் பெங்கால்ல நம்ம சுவேந்து அதிகாரி இருக்காரு. இந்த மாதிரி பல தலைவர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. ஆல் இண்டியா லெவல், அதாவது ஃபுல் பெங்காலுக்கு உங்களுக்கு தலைவர் தேவை. நார்த் பெங்கால்லயும் ஆள் இருக்காங்க. இந்த முர்ஷிதாபாத்ங்கிறது உங்களுக்கு ஈஸ்ட் சைடு, இது பங்களாதேஷ் பார்டர் ஒட்டி இருக்கிற மாவட்டம். ஸோ இவரை கூப்பிடுறாங்க. இவர் என்னடானா, இவர் ஒன்றும் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கா உங்களுக்கு பிஜேபி தரப்புலேருந்து சொல்லல. அவர் கேட்டதுக்கெல்லாம் சொல்வது என்னன்னா, நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. மறுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு பாருங்க, இனிமே தனியாக காங்கிரஸ் கட்சியில அவர் செயல்பட முடியாது. எப்ப சிதம்பரம் மமதாவை பார்த்துட்டாரோ இனிமே அவருக்கு வாய்ஸ் கிடையாது. அதாவது என்ன, அவரை வெளியில தள்ளுறதுக்கான முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸ். தன் கட்சி தலைவர்களை அம்போன்னு விட தயாரு ஆட்சி பிடிக்க. இதுதான் இந்த பின்னணி பாருங்க. இது மாதிரி ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, மோடி கவர்மெண்ட் விழுந்துரும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும், கவர்மெண்ட் விழுந்துரும். ஆனால் தொடர்ந்து பாருங்க ரொம்ப உக்கரமா கிளம்பி இருக்காங்க. அதாவது 52ல இருந்து 99 போனது 100 கூட தாண்ட முடியல. ஏதோ நினைச்சிட்டு. ஆனா முள்ள ரியாலிட்டி வருது. மீண்டும் முறை மோடி வந்தாச்சு. ஆனா மோடி பிரதமர் வந்த பிறகு நம்ம விடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி குத்திட்டே இருந்தாதான் மக்கள் மத்தியில நமக்கு செல்வாக்கு வளரும் அப்படின்னு ராகுல் காந்தி திட்டம் போட்டிருக்காரு. அந்த திட்டத்துல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு ராகுல் காந்தி, இந்த மாதிரி இந்த பாத யாத்திரை ஃபார்முலா ஒர்க் பண்ணுது. ஆல் இண்டியால போனோம், ஒரு பரபரப்பை ஏத்தினா நமக்கு பப்ளிசிட்டி வந்துருச்சு. அப்புறம் அண்ணன் தங்க கட்டி பிடிச்சிட்டு ஒரு பாசமலர் மாதிரி ஒரு அரசியல் செஞ்சோம்னா ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும்னு. அதுல மக்கள் ராகுல் காந்தியிலையும் கவர்ச்சி ஆறாங்க, பிரியங்காவும் கவர்ச்சி ஆறாங்க. அவன் கை பிடிச்சிக்கிறது, டாட்டா காமிக்கிறது, இதெல்லாம் மக்கள் கவர்ந்துடலாம். அதனால எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி பாத யாத்திரை எல்லா மாவட்டத்திலையும் நடத்தணும். அப்படி நடத்தினோம்னா எல்லா தொகுதி, சட்டசபை தொகுதி கவர் பண்ணிடுவோம், பாராளுமன்ற தொகுதி கவர் பண்ணிட்டா காங்கிரஸோட இது ஆக்டிவேட் ஆயிடும், நம்மளோட ரேங்க் அண்ட் ஃபைல். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. ஆனா இருக்கிற இடத்துல நீங்க ஒண்ணும் பண்ணலீங்க, அவர் அம்போன்னு விட்டீங்க. அதீர் ரஞ்சன் போய் கேம்பெயின் கூட பண்ணல அதுக்கு. ஆனா மமதா பாருங்க, மண் குதிரை மற்ற எதிர்கட்சிகளுக்கு. கங்கையில மண் குதிரை என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். ஆனா காங்கிரஸ் ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, மமதாவை கூட்டி நாங்க போனா இன்னொரு விஷயம் வேற ஆகும். எதிர்கட்சிகளுக்கு வேற ஒரே இரிட்டேஷன் ஆகும். கண்ணில் மண் தூவின மாதிரி இருக்கும். மண் என்ன மலாப்பொடி தூவின மாதிரி இருக்கும். இந்த மமதா போட்டுட்டாங்க. ஏன்னா மமதா அங்கேயும் இடதுசாரி கட்சிகளோடய போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே இப்ப கேரளத்துல இடதுசாரி கட்சிகளும் கேண்டிடேட் போடுவாங்க, பிஜேபியும் கேண்டிடேட் போடுவாங்க.
வயநாடுல முதல்ல கிடைத்ததை விட 2019 கிடைச்ச விட 1,00,000 ஓட்டு கம்மியா இருக்கு நம்ம ராகுல் காந்திக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட பிரியங்காக்கு குறையலாம், இல்லை அதிகமாகலாம். ஆனா ஜெயிச்சிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம், பெரும்பாலும் உங்களுக்கு அங்க இருக்கிற ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காந்தி குடும்பத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி காங்கிரஸ் புதுசா சதி போடுறது. இதற்கிடையே ப. சிதம்பரம் கொஞ்சம் தள்ளி இருந்தாரு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா. ஏன்னா ராகுல் காந்திக்கு ப. சிதம்பரத்தை பிடிக்காது, கார்த்திக் சிதம்பரத்தை இன்னும் பிடிக்காது. ஆனா நான் ஒரு பிளான் போறேன், நான் பிரியங்கா மமதாவோட பேசுறேன் அப்படி இப்படி சொல்லி சிதம்பரம் மமதா போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஏன்னா சிதம்பரம் இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு பிளான் இருக்குது, என் பிளான் பிரகாரம் இந்த மோடி அரசு விழுந்துரும் அப்படி இப்படின்னு தன் பிளானை பத்தி பேசுறாரு. அரசியலையும் சரி, நம்ம நிஜ வாழ்க்கையிலும் சரி, கற்பனைக்கு இடையே கிடையாது, எல்லையே கிடையாது. ஸ்கை இஸ் த லிமிட். யார் வேணா என்ன வேணா கற்பனை பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி சதி நடந்துகிட்டே இருக்க போகுது. சேத்துராமன் சார், திரு சிதம்பரம் வந்து இங்க போயிருக்கலாமே, அதுக்கு பதிலா இடதுசாரி கட்சி கிட்ட வந்து கேட்டுக்கலாம் இல்லையா? விஜயன் கிட்ட, அவர்கிட்ட சொல்லியிருந்தா கூட வேட்பாளரை அறிவிக்காம அவங்களும் இருப்பாங்க. திருமதி பிரியங்கா காந்தி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? இங்கேருந்து அங்க போறதுக்கு பதிலா இங்க போயிருக்கலாம் அவர். இல்ல போயிருக்கலாம். ஆனா இடதுசாரி கட்சிகளுக்கு ஆல் இந்தியாவில் என்ன இருக்குது, இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி 1 சீட்டு, 2 சீட்டு. மமதா கிட்ட 29 இருக்குது. அது பெரிய ஃபிகர் இல்ல. இந்த கணக்கு நல்லா போடுவாரு சிதம்பரம். ஆஃப்டர் ஆல் ஹி வாஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. எது லாபம் எது நஷ்டம் அது காங்கிரஸ் கட்சிக்கு. இப்ப இடதுசாரி கட்சிகள்கிட்ட நீங்க போனீங்கன்னா மமதா பக்கமே வர மாட்டாங்க. ஆனா இடதுசாரி கட்சிகள் நீங்க மமதா கிட்ட போனா கூட நீங்க பார்க்காத மாதிரி நினைச்சிட்டு அப்படியே சரி நமக்கு லாபம் காங்கிரஸோட இருந்தாலும் சொல்லி பேசாம இருப்பாங்க. இதுதான் நம்ம அரசியல், இதுதான் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றாங்க இந்த நாட்டுல பிரதமர் மோடிக்கும் பிஜேபிக்கும். சார், அடுத்த விஷயம், இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது தொடர்பான ஒரு சர்ச்சை பெரிய அளவுல இருக்கு. இத மத்திய அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போறாங்க, குறிப்பா பாராளுமன்றத்துல? இல்ல கரெக்டுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இதுல பாருங்க, இப்ப முதல்ல மத்திய அரசு எதிர்பாராத அளவுக்கு சில மேட்டர்லாம் வெளில வந்துருச்சு. அவங்க என்ன நினைச்சாங்க, சில குறைபாடுகள் இருந்தது, இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்து நினைச்சிருந்தாங்க இந்த நீட்டில். அதுக்கு பிறகு என்ன இப்ப தெரிய வந்திருக்கு, பீகார் மாநிலத்திலேருந்து என்னன்னா பீகார் காவல்துறை வந்து பல பேரை கைது செஞ்சுட்டாங்க. இப்போ 10 பேர் மேல கைது பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பட்னால ஒருத்தர் யாருக்கு இந்த பேப்பரை லீக் பண்ணி தன்னோட அண்ணன் மகனுக்கே கொடுத்துருக்காரு, கொடுத்து பரீட்சை எழுத வச்சிருக்காரு. பேப்பர் லீக் பண்ணி அவர் எவ்வளவு படிச்சாரோ அவ்வளவுதான் எழுத முடிஞ்சது அவரால். அதனால ஒரு சப்ஜெக்ட்ல எக்கச்சக்கமா, ஒரு பிசிக்ஸ்ல நிறைய வாங்கியிருக்காரு, கெமிஸ்ட்ரியில ரொம்ப கம்மியா வாங்கியிருக்காரு. நல்லா படிக்கிற பிள்ளை எல்லாத்துலயும் நல்லா வாங்குவாங்க இல்ல. ஆனா எவ்வளவு கேள்வி தெரிஞ்சு இவர் யாரோ மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்க இது பண்ணுவாரோ அதுதான் வாங்கியிருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய கேங் வெளில வந்துருச்சு. இந்த கேங்க்கு அரசியல் கனெக்ஷன் இருக்கா இல்லையா அது வேற விஷயம். இதுல ஜனதாதள் ஆட்சியில் இருக்கும் ஜனதாதள் யுனைடெட் ஆர்ஜேடி காரங்க இன்வால்வ்டுங்கிறாங்க. ஆர்ஜேடி காரங்க சொல்றாங்க இதுல அக்யூஸ்ட் எல்லாரும் பல பேர் போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க பிஜேபி தலைவர்களுடன் அப்படின்னு அவங்க உள்டா குற்றச்சாட்டு. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, நீட்டை பொறுத்து மட்டும் பாருங்க, நீட்டு வந்து தமிழ்நாடுல எதிர்ப்பு ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு கேபிடேஷன் ஃபீ நடத்த சில மருத்துவக் கல்லூரியோட ஓனர்ஸ் ஒரு லாபியே இருக்குது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன உண்மை என்னன்னா, அதுலயும் ஒரு உண்மை இருக்குது. என்ன, இங்க பாருங்க, நீட் எக்ஸாம் வந்து 2013 இதை பத்தி யோசிச்சாங்க மத்திய அரசு. எதுக்கு யோசிச்சாங்க? 3 காரணத்தினால. ஒண்ணு, நம்மளோட மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கு பாருங்க, டாக்டராய் வெளில வரவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது படிப்பு ஒரு விதமா வரணும், படித்து முடித்து வர மருத்துவர்களுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதுக்காக என்ன சொன்னாங்க, ஆல் இண்டியா லெவல் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படி 2013 ஆரம்பிச்சது. இது ஆரம்பிச்ச போதே என்ன ஆச்சு பாருங்க, அப்போவே இந்த கேபிடேஷன் லாபி அப்போஸ் பண்ணாங்க. குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவக் கல்லூரி இருக்கிறதுனால, கர்நாடகாவில் நிறைய கல்லூரிகள், தனியார் கல்லூரி இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க. எதிர்த்து என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த பாலிசி நிற்க வச்சாங்க. ஆனால் 2016 2017 இது ஓகே ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இதான் கரெக்ட் மெத்தட். இதனால என்ன ஆகும், ஒன்று என்ட்ரன்ஸ் லெவலில் நல்லா வடிகட்ட முடியும்.
2வது இந்த கேபிடேஷன் பண்ற அட்டூழியத்தை குறைக்க முடியும். 3வது படித்து வரத்து வெளியில வரும்போது ஒரு விதமா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க ஒரு பிரச்சனை வந்தது. தமிழ்நாட்டுல ஒரு ஜென்யூன் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, இங்க பாருங்க ஒரு போர்டு கிடையாது. உங்களுக்கு சிபிஎஸ்இ ஒரு போர்டு இருக்குது, ஸ்டேட் போர்டு இருக்குது, தமிழ்நாடு போர்டு இருக்குது. இத தவிர்த்து இல்ல விலை அதாவது ரொம்ப காசு வாங்கிட்டு இது உங்களுக்கு ஸ்கூல் படிப்பே இன்டர்நேஷனல் ஐபி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு குவாலிட்டி இருக்கு. அப்புறம் உங்களுக்கு இது ஆங்கிலோ இந்தியன் போர்டு வேற ஒண்ணு இருக்குது. அதாவது அது அவங்க இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும்பாங்க. முன்ன ஐஎஸ்சிம்பாங்க, சீனியர் கேம்பிரிட்ஜ்பாங்க. இப்போ வந்து 10ஆம் கிளாஸ்லயும் ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, 12லயும் வச்ச இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஐசிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதாவது சொல்லித்தரது கம்மியானதுனால, அது தமிழ் போர்டுலயும் சரி, தமிழ்நாடு போர்டுலயும் சரி, இந்த இதுலயும் பாருங்க இந்த தனியார் ஸ்கூல்ல விலை உயர்ந்த ஸ்கூல், அதாவது ஹை குவாலிட்டி ஸ்கூல்னு பேரு, அதாவது ஃபீஸை பொறுத்து வச்சுண்டு அவங்க படிப்பு கிடையாது. படிப்பு இல்லாதனால என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, நான் கேள்விப்படுறது 60,000 கோடிக்கு கோச்சிங் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்துருச்சு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. இப்போ ஸ்கூல்ல சொல்லித்தராதனால ப்ரெஷர் அதிகமாகி இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் போறாங்க. ஸ்கூல்ல வர பேரை எழுதிட்டு இவங்க கோச்சிங் கிளாஸ் தான் போறாங்க, அவங்க இவங்களை தயார் பண்றாங்க. இதுல பாருங்க, ஸ்கூல் படிப்பு உருப்படியா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸ்கூல்ல சொல்லித்தரது கிடையாது, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி இது பள்ளிக்கூடத்துல. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல தமிழ்நாடு இதுல இருந்து வரவங்க கிராமப்புற பசங்களுக்கு இது கஷ்டமா இருக்குது, அதனால நீட்டு அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எல்லாரும். ஆனா ஒரு ஆர்குமெண்ட் என்ன இருந்தது பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்க எல்லா பரீட்சைக்கும் இவ்வளவு விழுந்து விழுந்து படிக்க வேண்டாம். நீட்டு வந்த போது என்ன சொல்றாங்க, 67 பரீட்சை இருக்குமா முன்ன, அதை ஒரு பரீட்சையா மாத்திராங்க, நீட்டா மாத்திராங்க. நீங்க ஆல் இந்தியால வந்து நல்ல இடத்துல படிக்கணும்னா இதுக்குதான் ஒண்ணு பண்ணாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இல்ல நம்ம தமிழ் கிராமப்புற பசங்களுக்கு தமிழ்நாடு போர்டுல இருந்து வர பசங்களால இது கோப்பே பண்ண முடியல. ஆனா தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு அரசியல் கட்சிகளோ இதை விசாரிக்கல. ஏன் தமிழ்நாடு பசங்க கிராமப்புறத்துல படிச்சு வர முடியல? முன்ன கிராமப்புறத்துல எத்தனையோ பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. நீங்க இஸ்ரோவோட தலைவரா இருந்தாரு சிவம், அவர் கிராமப்புறத்துல சாதாரண முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல இருந்து வந்தாரு. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் நிலைமை ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு, அதை பத்தி விசாரிக்கல. காரணம் லாபிஸ் ஆர் அட் ஒர்க். நீட் அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கல, பலமுறை பண்ணாங்க, சட்டசபையிலையும் பாஸ் பண்ணாங்க. இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சுன்னு ஆரம்பிச்சு இப்ப லீக்கேஜ்னு வந்தது பாருங்க. இந்த லீக்கேஜ் வந்த உடனே என்டிஏ மேல கேள்வி வந்துருது, நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டி. இதை சரியா கண்டக்ட் பண்றாங்களா, செய்வது சரியா, இல்ல உள்ள ஏதாவது இது இருக்குதான்னு. இப்போ அதனால பாருங்க, நேத்திக்கு சுபோத் குமார்ங்கிறவர் யாரு டைரக்டர் ஜெனரலா இருந்து அவரை நாத்திப்பிட்டு இப்ப டெம்பரரியா ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவரை வந்து அவரை இப்ப தலைவராக்கி விட்டுருக்காங்க. பிரதீப் சிங். ஆமா, பிரதீப் சிங் அவரை இப்ப போட்டு விட்டாங்க. ஆனா அதுல என்ன விஷயம் என்னன்னா பாருங்க, சுபோத் குமார் வந்து அவரோட ரெக்கார்டு வந்து அவர் ரொம்ப இதுதான், நேர்மையானவர் தான் பேர் அவருக்கு. இப்ப போட்டிருக்கிறது பிரதீப் கரோலான். பிரதீப் கரோலாவை போட்டிருக்காங்க, முன்ன இருந்தவரை நாத்திப்டாங்க, சுபோத் குமாரை நாத்திப்டாங்க. இதனால ஆனா ஒண்ணுங்க, இதற்கு இந்த பெரிய நடவடிக்கை முன்னாடி ஒரு 7 மெம்பர் ஒரு பேனல் போட்டிருக்காங்க. அதுல இஸ்ரோவோட முன்னாள் சேர்மன் நம்ம ராதாகிருஷ்ணன் இருக்கார், டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு குலேரியா, நம்ம டாக்டர் கோவிட் டயத்துல எய்ம்ஸ்க்கு இதுவா இருந்தார், டைரக்டரா இருந்தா, அவரையும் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது இன்ஜினியரிங் படிப்பா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டி எப்படி செய்யறாங்க, எப்படி செயல்படணும், அதாவது பாருங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆல் இண்டியா லெவல் இதை வந்து இப்போ எடுக்கிற மாதிரி இல்லை. ஆனா இந்த நேரத்தில் என்ன ஆச்சு பாருங்க, இது இப்போ பல பரிந்துரை வரப்போகுது, இதோட ரெக்கமெண்டேஷன் 2 மாசத்துல கொடுக்கணும். அதே நேரத்தில் பாருங்க, அரசியல் ஃபாலோ அவுட் அதிகமாயிடுச்சு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எதிரி கட்சிகளுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் தெரியுது. ஏன்னா பள்ளி பசங்க எல்லாம் காலேஜ் சேரணும்னு ஆவலா இருக்கிற பசங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இவ்வளவு படிச்சுட்டு பரீட்சை கொடுத்தா அந்த பரீட்சை தொங்கல், அதுல கிரேஸ் மார்க் கொடுக்கறது ஒன்லி ஃபார் 1533 பசங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. என்னடானா அங்க கொஸ்டின் பேப்பர் லேட்டா கொடுத்தாங்களாம். அந்த கிரேஸ் மார்க் கிடைத்த பிறகு அவங்க எல்லாம் டாப் ஆயிட்டாங்க. 3 பேர் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் சேதுராமன் இன்னொரு பெரிய கேள்வி வருது. இந்த கேள்வியை நான் நம்ம பி குருஸ் தமிழ் நேயர்கள் முன்னாடி எழுப்ப விரும்புகிறேன். என்னன்னா,
இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல நீங்க வெறும் இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல இது பண்ணி நீங்க டிக் பண்ணி கம்ப்யூட்டர் ரீட் பண்ணி வருது அது. ஆனா இது மூலமாக நீங்க ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டோட அவங்க டேலண்ட்டு, அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்க மருத்துவர் ஆகலாமா, இன்ஜினியர் ஆகலாமான்னு, இல்லை மேல் படிப்புக்கு ரிசர்ச் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் இது ஒரு இதுவா எடுத்துக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. தொடர்ந்து நான் வந்து அகடமிக் நம்ம நண்பர்கள்லாம் கூறுவது என்னன்னா, ப்ரொஃபசர்ஸ்லாம் இங்க கூறுவது என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்து ஆடுலேருந்து மாடை பிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆடு மாடு எல்லாம் இருக்கும்போது சரி ஆடு இப்படி பிரிச்சிடலாம், மாடை இப்படி பிரிச்சிடலாம் மாதிரி இருக்கு. ஆனா ஒரு மெடிக்கல் எஜுகேஷனுக்கு வேணுங்கிற செலெக்ஷன் இருக்கு பாருங்க, இஸ் மச் மோர் than தட். சில பேர் அதில் ஸ்கோர் பண்ணிட்டு டாக்டர் ஆயிடலாம். பட் அந்த டாக்டர் படிப்பு, அதுக்கு அந்த டாக்டர் படிப்பு தொடர்ந்து ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கான முழு இது ஸ்கில்ஸ் இருக்குதா? அதாவது இன்பில்ட் விஷயங்கள் நீங்க பல இது கத்துக்கலாம், படிப்புல கத்துக்கலாம், ட்ரைனிங்ல வந்துடும். ஆனா பேசிக் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதா? அந்த ஆட்டிடியூட் இருக்குதா? இல்ல மருத்துவர் ஆனா வீட்டுல சொல்றாங்க, அப்பா அம்மாவோட ப்ரெஷர் இருக்குதுன்னு ஆறாங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் சிஸ்டம் இருக்கு பாருங்க, மல்டி சாய்ஸ் கொஸ்டின் நீங்க டிக் பண்ணிட்டு அதுல வருது, அதுல அப்புறம் அட்மிஷன் எடுத்துக்கிறது. இன்னும் கையில் அப்பா அம்மாட்ட பணம் இருந்தால் அந்த நீட் ஸ்கோரை வச்சுன்னு போய் சேர்ந்துக்கிறாங்களே, பணம் செலவழிச்சு சேர்றவங்க சேர்ந்துக்கிறாங்க. இல்லைன்னா இன்ஜினியரிங் மாதிரி ஆயிடும். இன்ஜினியரிங்ல பாருங்க, இப்போ என்னது, இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் மூட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஆந்திராலையும் சரி, கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் பல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல முழு சீட்டை ஃபில்லப் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ காலேஜஸ் இருக்குது. இங்கே மெடிக்கல் எஜுகேஷன்ல என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆயிருக்கணும் அந்த மெடிக்கல் காலேஜ். முன்ன கூட ஒரு ரூல் வச்சிருந்தாங்க, 500 பெட் இருந்தா அட்டாச் ஆகணும். இப்போ 100 பெட் பண்ணியிருக்காங்க. ஆனா பாருங்க, ஹெல்த்தை வச்சுன்னு பல திட்டங்கள் மோடி அரசு வச்சிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேணும்னா உங்களுக்கு லோக்கல் நிறைய தேவை. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசியல்வாதி சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்க கிராமப்புறத்த பக்கம்ல மருத்துவர்கள் ஆனா அந்த கிராமத்திலே வேலை பண்ணுவாங்க, அந்த கிராமத்துக்கு லாபம் இருக்கும். நீங்க வந்து இந்த நீட்ல செலக்ட் ஆகிற முக்கால்வாசி பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தவங்க, அவங்க சொந்த கேரியர் ஆம்பிஷன் ஆகி தனியார் மருத்துவத்தில் மனையில் சேரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு ஃபைனான்சியலா இதுவா இருக்குது. இதுல பல விஷயங்கள் இருக்குது. இது எனக்கு தோணுது, இது ஒரு சரியான நேரம், இது முழுமையா நம்ம எக்ஸாமின் பண்ணணும். ஆனா அட் த சேம் டைம் நம்ம கேபிடேஷன் லாபி காத்துட்டே இருக்கு, எப்போ இதை பண்ணி திருப்பி நம்ம பிடிச்சிடலான்னு. ஏன்னா இன்னைக்கு இப்போ அதாவது பள்ளிக்கூடம், படிப்பு, கல்லூரி இது எல்லாமே பணத்துக்காக ஆயிடுது. எவ்ரிதிங் ஃபார் எ பிரைஸ். சேத்ராம் சார், நீங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்து, அதாவது கொஞ்சம் தமிழ்நாட்டு செய்தியை பார்க்கும்போது, இப்ப கிராமப்புற மாணவர்கள் வந்து நீட் வந்த பிறகு நிறைய பேர் பாஸ் பண்றோம்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வருது. அதனால அவங்களுக்கு என்னன்னா, குறைந்த செலவுல மருத்துவ கல்விங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம் நீங்க சொல்றது போல. ஆனா 2018 என்ன பண்ணாங்கன்னா, அப்ப இருந்த அதிமுக அரசு வந்து அந்த பாட புத்தகங்கள் எல்லாம் பெரிய அளவுல மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை படிச்சவங்க எல்லாம், அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனல்ஸை பார்த்து பாஸ் பண்ணுவோம், நிறைய ஈஸியா இருந்தது கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நீங்க சொன்னது போல இந்த கேபிடேஷன் லாபி வந்து தங்களுடைய கல்லூரிகள்ல அட்மிஷன் ஆகல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இதை ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போறதும் நடக்குது. அதனாலதான் இந்த பிரச்சனை இருக்கு. இல்ல அதாவது நம்ம நிறைய பிள்ளைகள் ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க, படிக்கிற குழந்தை படிச்சு வந்துருவாங்க கட்டாயம். ஆனா அந்த நேரம் நான் திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா, நம்ம ஸ்கூல் எஜுகேஷனோட கண்டிஷனை தான் இது காமிக்கிறது, ரிஃப்ளெக்ட் பண்றது. நீங்க ஸ்கூல்ல ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல வச்சுக்க, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றும் சொல்லி தரல, 11, 12 கேட்கவே வேண்டாம். இப்படி இருக்கும் பொழுது இது எத்தனை நாள் இந்த மாதிரி தொடர போகுது? சார், கடைசியா ஒரு கேள்வி. இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கள்ளச்சாராய சாவு தொடர்பாக அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துண்டாதான் அது சிபிஐ வர முடியும். சிபிஐ ஸ்டேட் கவர்மெண்ட்டே இப்போ முதல்வர் ஸ்டாலினே முடிவு எடுக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, பிஜேபி தரப்புலேருந்து, மத்திய பிஜேபி தலைமை தரப்புலேருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கள்ளச்சாரம் இதுல முழுமையா டிஎம்கேல சார்ந்தவர்கள் ஈடுபட்டு இருக்கான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆனா ஒண்ணு நிச்சயம் சேதுராமன், இந்த மாதிரி போன வருடமும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டது.
அந்த சம்பவம் வந்த பொழுதே பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி இப்படி எல்லாம் மாநில அரசு தரப்புல இருந்து கூறப்பட்டது. ஆனா ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. இல்லைன்னா இவ்வளோ பேர் சாவாங்க. அது பாருங்க, ஆல்ரெடி டாஸ்மாகோட அவுட்லெட் எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, நான் வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா, தொடர்ந்து எந்த அரசா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண ஒண்ணுமே செய்யல. அதை செய்யாம அதை என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஆகுது, பரம ஏழையா இருக்கிறவங்க டாஸ்மாக் இது கூட வாங்கி குடிக்க முடியல. அதனால அதை விட மலிவா கிடைக்கிற எந்த சாராயம் கிடைச்சாலும் சரி, அதை வாங்கி குடிச்சிடுறாங்க. இதுல இப்ப சொல்றாங்க மெத்தனால் கலந்து இருந்தது. ஆனா ஒண்ணுங்க சேதுராமன், தமிழ்நாடு பாருங்க, போதைப் பொருள் பத்தி நம்ம பேசினோம். ஜாஃபர் சாதிக்கு கைதியான பிறகு சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு சொல்றோம். ஒரு பக்கம் ட்ரக்குங்கிறோம், ட்ரக் விற்பனை அதிகமாயிட்டு இருக்குங்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி குடிப்பழக்கத்தை அரசு தரப்புலேருந்து ஒண்ணுமே கண்ட்ரோலுக்கு இல்லை. எப்ப டிஎம்கேவோட ஒரு அவங்க தேர்தல் பத்திரிகையிலேயே இருந்தது, குடியை நம்ம எப்படியாவது இது பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுல பாருங்க, முதலமைச்சரே இது பண்ணிட்டாரு. முதலமைச்சரே எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது கருப்பு பேட்ஜ், கருப்பு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அவங்க வாசல்ல நின்று மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எல்லாம் வச்சாரு. கொரோனா காலத்துல எதுக்கு மதுக்கடைகள் அப்படின்னு ஒரு பேனர் கையில வச்சுட்டு இருந்ததெல்லாம் உண்டு. இல்ல அதாவது சொல்ல என்னன்னா, இப்போ வந்து ஒரு பக்கம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எந்தவித நடவடிக்கைகள் எடுக்கப்படல. இரண்டாவது, யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ, காவல்துறையா இருக்கட்டும், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி இல்லீகல் இது இருக்கு பாருங்க, சாராயம் காய்ச்சுவது, அது மேல எந்த விதமான கண்டிப்பும் இல்லாம, கண்காணிப்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் இந்த மாதிரி பரவி இருக்கு. இதுல ஃபிகர்ஸ் 50 தாண்டிருச்சு. ஆனா எத்தனை பேர் எங்க குடிச்சாங்களோ, எங்க செத்து கிடந்தாங்களோ அதெல்லாம் கணக்குல வருமா இல்லையா? அண்ட் மூணாவது விஷயம் என்ன சேதுராமன், 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் சொல்லிடுறாங்க. அதாவது சாராயம் குடிச்சு நம்ம செத்தா கூட அரசுல 10,000 ரூபாய் எனக்கு குடும்பத்துக்கு கிடைக்கணும், அவன் எதை வேணா குடிக்க ஆரம்பிச்சாலும் அது தவறு. வறுமையில இருக்கிறவங்க என்னெல்லாமா யோசிப்பாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல என் குடும்பத்துக்கு 10 லட்சம் வரட்டும். அதுவும் ஒரு சரியான இது கிடையாது. அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான இதுவும் செய்யணும். அதை நான் இது செய்யக்கூடாது சொல்லலை. அதே நேரத்தில் இதுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்காதீங்க. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு ஃப்ரீ பண்ணுங்க, இலவசம் பண்ணுங்க. அந்த பிள்ளை குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு வேற ஏதாவது இதெல்லாம் பண்ணுங்க. இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உறவுக்காரங்கெல்லாம் வாங்கிட்டு போடுவாங்க. இதுலயும் ஒரு டேஞ்சர் இருக்குது சேதுராமன் சார். இது ஏதோ அவரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னார் கரெக்டா. பீகார்ல நிதிஷ்குமார் வந்து கள்ளசாராய சாவுக்கு வந்து பணம் தர முடியாதுன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? அவர் மேல நமக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்துல சீமானும் சரியா தான் பேசினாரு. எதுக்காக மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்கணும்? இது மாதிரி இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் நீங்க சொன்னது போலதான் செய்வாங்க. கள்ளச்சாராயம் சாப்பிட்டுட்டு நமக்கு பணம் தருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதை சேதுராமன் அவர் சீமான் சொல்றது கரெக்டா சொல்றாரு. அதே நான் இன்னொரு பாருங்க, பணத்தை கொடுத்து எதுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா தன் மேல விமர்சனம் குறையும் சொல்லி, தன் மீதும் தன் அரசு மீதும் இந்த அரசாங்கத்தின் மீதும் ஒரு கோபம் இருக்கும் பாருங்க மக்கள் மேல. என்ன ஒண்ணுமே பண்ணாம கவர்மெண்ட்காரங்க இப்படி விட்டாங்கன்னு அந்த கோபத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த காம்பன்சேஷன். சரி, பணத்தை வாங்கிறப்பறம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டான், நமக்கு 10 லட்சம் கிடைச்சதுன்றுவாங்க, போனவன் போயிட்டாம்பாங்க. ஆனா ரொம்ப வருத்தமா என்ன இருந்தது, அந்த கிராமம் பாருங்க, அந்த கிராமத்துல எவ்வளவு அந்த இது பண்ணும் பொழுது, இந்த கிரெமேஷன்லாம் பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளைகள்லாம் அவங்க தகப்பனார் 2 பேரும் இழந்துட்டாங்க. தாயாரையும் இழந்துட்டாங்க, தகப்பனாரையும் இழந்துட்டு நிற்கும் பொழுது என்ன நம்ம சமுதாயம் எந்த இடத்துல வந்து நிற்குது? இது கவர்னன்ஸுங்கிறது எங்க போகுது? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி வருது. பாருங்க, தேர்தல் வந்துட்டு போவாங்க, ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு கட்சி தோக்கும். ஆனா சில விஷயங்கள் இருக்கிறது அது தேர்தலுக்கு மேல உள்ள விஷயங்கள். அதுல பாருங்க, இந்த சாராயம், அதை தவிர்த்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் என்னெல்லாமோ கலப்பாங்க கள்ளச்சாராயத்துல. ஏன்னா அந்த கிக்கு வரத்துக்கா இதுல மெத்தனால் கலந்தாங்கிறாங்க. ரொம்ப இது வந்து பரிதாபமான இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திலேருந்து நம்ம எப்போதும் சொல்றோம் பாடம் நம்ம கற்றுப்போன்னு. ஆனா நம்ம பாடம் கற்றுன மாதிரி தெரியல. அடுத்த சம்பவம் வரையில் இது அப்படியே அடங்கி போயிடுது. நிச்சயமா சார். சார், இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையான பதில்களை விரிவாகவும் தந்தீங்க சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். தேங்க்யூ.